வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள். கடவுள், கட பிளஸ் உள். ஐம்புலன்களை கடந்து உள்நோக்கி அறிவை அறிவது என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம், சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம், சிதறுவதே ஐயுணர்வென்று உணர்ந்து கொள்வோம், உந்த குண்டலனி புருவ மைய தூரி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்ததனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல் மூன்றை ஒழுங்கு செய்வோம் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில அறிவதனை கருவினிலே இணைத்துதவும் ஆற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம், அறிவது தன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவில் 5 பெறும் பழிச்செயல்கள் விளைவு வழி ஏது அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே, அறிவு துரியாதீத நிலை நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும்பிறவி தொடர் என்று சொல்றாங்க. இன்னொரு கவிதையில பொருட்புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4 புகுந்து அளந்து மனித மனத்தை புன்னாய் வருத்துவோர், இருள் நீங்கி இன்பமுறை என் விளக்கம் கூறுவேன், எங்கு எதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் அருள்நடர காட்சியினை அகத்துணர்வாய் கொள்ளுவீர், அப்போதும் எப்போதும் அறிவுறிவாகியே மறுநிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி செயலெல்லாம் மாறிவிடும் மெஞ்ஞானம் மலரும் உள்ளொளி என்று இந்த 3 கவிதை கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி என்ன சொல்றாங்க? நாட்காட்டி வரிகள்ல கடவுள், கட பிளஸ் உள், 5 புலன்களை கடந்து உள்நோக்கி அறிவை அறிவது என்று சொல்றாங்க. இந்த வரிகள்ல கட பிளஸ் உள், ஒவ்வொரு தனி மனிதரும், பருவமடைந்த பெண்களும் 14 வயது நிரம்பிய ஆண்களும் இந்த மனதுக்கான உயிருக்கான தற்சோதனைக்கான அகத்தாய்வு, இந்த 3ஐயும் சிறப்பாக அவர்கள் செய்து வருவார்களே ஆனால் உடல்நலம் பெற்று தாங்கள் இறைவன் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஒட்டுமொத்த பிரபஞ்ச தோற்றங்களை உயிரினங்கள் அனைத்தையும் இறைநிலையாக அகக்காட்சியாக கண்டு அந்த நிலையிலேயே இறையொத்த தன்மைக்கு அன்பும் கருணையுமாக மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அப்போ அதற்கான எளிய முறையிலான உடற்பயிற்சி, தியான பயிற்சி, உயிர்நல பயிற்சி, தற்சோதனை பயிற்சி என்ற அந்த 4 எளிய முறைகளை சாமிஜி நமக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக மனவளக்கலை மன்றங்கள் துவக்கி இன்றைக்கு உலகம் முழுவதும் இதை கற்று பயன்பெற்று இன்ட்யூஷனாக உள்ளுணர்வாக இறைநிலையை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வீக வாழ்க்கை இன்றைக்கு வேதாத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம நம்முடைய புலன்களை அதன் வழி செல்லாம உரிமை மத்தியில ஆக்னியில நாம புலன்களை வைத்து நாம வாழும்போது இந்த ஞான கர்ம இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, கை, கால், மலதுவாரம், பிறப்பரப்பு, வாயு என்று சொல்லக்கூடிய இந்த 10 இந்திரியங்களுக்கு அடக்கம், உறுதி, நுட்பம், சக்தி, செயல்திறன் கிடைக்கும். அளவுமுறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம், அலட்சியப்படுத்த மாட்டோம். தலைவிச்சு துரியத்துல நம்முடைய எண்ணம், சொல், செயல்களை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய வினைப்பதிவு ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். அதன் மூலமாக எந்த துன்பமும் இல்லாமல் நாம அந்த தெய்வீக தன்மையோடு வாழக்கூடிய அந்த நிலை நமக்கு உருவாகும். அதான் திருமூலர் சொல்லும்போது, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சை அவிற்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலேங்கிறாங்க. அதே போல நாம இந்த ஆக்னை, தலை உச்சி, சித்தவெளி, பேரியக்க மண்டல இணைப்போடு நாம வாழும்போது நம்முடைய மன பிரிக்குவன்சி எப்பவுமே அந்த இறை உணர்ந்த அந்த 1-3 டெல்டா என்ற அலையிலேயே இருக்கும். அப்போ 7-4 அந்த தீட்டா அலைகள் மாறி ஆல்பா அலைகளுக்கு நம்முடைய மனம் எப்பவுமே அந்த டெல்டா நிலையிலேயே இருக்கும். இந்த பேரியக்க மண்டல இணைப்போடு சுத்தவெளியில இணைந்து இருந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை தான்
நாம் ஒவ்வொரு தனி மனிதரையும் முழுமைப்படுத்தும். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த 4 விதமான பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்ற அந்த 4 பற்றுகளிலிருந்து நாம் விடுபட்டு தன்னை அறிந்து நாம இறையற்ற தன்மையான அந்த தெய்வீக தன்மையினுடைய சொரூபத்தை பெற்று ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த இறைவனாகவே மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். ஒரு மண்டு அது மலர்ல இருக்கிற தேனை குடிச்சிட்டு அது பறந்து வெளியே ஒளியாந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு சிரமம் இல்லை. அது மலரே கதின்னு அதுல புகுந்து அழுந்தி இருக்கும்போது இந்த மலர் மூடிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த வண்டு வெளியே வர முடியாம அதிலேயே அது இறந்துடுது. அதுபோல இல்லாம நாம நம்முடைய வாழ்க்கைய சுவாமிஜி வரிகள்ல சொல்ற மாதிரி கடவுள் கட பிளஸ் உள் 5 புலன்களை கடந்து உள்நோக்கி அறிவை அறிவது என்று சொல்றாங்க. இது தியான வாழ்க்கையாக தவம், மௌனம், தற்சோதனை என்ற அளவில் நாம் மாற்றிக்கொண்டு வாழும்போது நாம் அன்பும் கருணையுமாக இறையினுடைய சொரூபமாக மாறி நின்று வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.